ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ப்ராப்பர் பிசிஆர் கிட்ட எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நான் என்னோட டே 2ல் என்னோட டெஸ்டிங் மெத்தடை கேரி அவுட் பண்ணும்போது எடுத்தது. இது ஒரு ப்ராப்பர் பிசிஆர் கிட்டு தான் இது. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு ஒரு பிசிஆர் கிட்ட வச்சு எப்படி நம்மளோட டெஸ்டிங் மெத்தடை கேரி அவுட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எந்த இன்டரப்ஷனும் இல்லாமல் டிரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த கோவிட் செல்ஃப் டெஸ்டிங் கிட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு முதல்ல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கைட், செகண்ட் இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஷீட், அண்ட் ஃபைனலாக பாக்ஸுக்குள்ளே இருக்கிற உங்களோட டெஸ்டிங் கிட். பாக்ஸுக்குள்ளே வேறு என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களோட ஸ்வாப் டியூபை எடுத்து அதில் இருக்கிற பார்கோடை ஸ்கேன் பண்ணி உங்களோட செல்ஃப் டெஸ்டிங் கிட்டை ஆக்டிவேட் பண்ணுங்கள். இதை எப்படி பண்ணுறதுங்கிற ப்ரொசீஜர்ஸ் உங்களோட ஃபுல்ஃபில்மெண்ட் ஷீட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வேலையை முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது உங்களோட ஸ்வாப் ஸ்டிக், தேர்ட் ஸ்பெசிமென் டிரான்ஸ்போர்ட் பேக், அண்ட் ஃபைனலாக ஒரு அன்யூஸ்ட் பிளாஸ்டிக் என்வலப். இப்போதைக்கு இதை ஓரமாக வச்சுருவோம். டெஸ்ட்டு எப்படி கேரி அவுட் பண்ணுறதுங்கிற ப்ரொசீஜரை இப்போ பார்ப்போம். ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து 3 to 5 டைம்ஸ் நல்லா ப்ளோ பண்ணி உங்களோட நோஸை க்ளீன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஸ்வாப் டியூப் எடுத்து அதோட கேப்பை கேர்ஃபுல்லாக அன்ஸ்க்ரூ பண்ணி உள்ளே இருக்கிற லிக்விட் ஸ்பில் ஆகாத மாதிரி திரும்ப க்ளோஸ் பண்ணி ஒரு இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்து உங்களோட ஸ்வாப் ஸ்டிக்கை அதோட கவர்லேருந்து கேர்ஃபுல்லாக எடுத்து ஸ்வாப் ஹெட்டை ஹோல்ட் பண்ணாமல் ஸ்வாபோட ஸ்டிக்கை மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்வாபை உங்களோட 2 நாஸ்ட்ரில்ஸ்லையும் 10 to 15 செகண்ட்ஸ் ஈச் ஜென்டிலாக வைப் பண்ணுங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நேசல் ஸ்வாப் தான், இந்த ஸ்வாப் த்ரோட்டுக்கு கிடையாது. இப்போது ஸ்வாப் டியூபை ஓப்பன் பண்ணி உங்களோட ஸ்டிக்கை இன்வெர்டட் பொசிஷனில் டியூபுக்குள்ளே வச்சுருங்க. ரீசன், டியூபுக்குள்ளே இருக்கிற லிக்விட் ஸ்வாபோட ஹெட்டில் படணுங்கிறதுக்காக தான். நல்லா டைட்டாக கேப்பை சீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்சைட் டவுன் ஆக்ஷனில் உங்கள் டியூபை டர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் லிக்விட் கம்ப்ளீட்டாக ஸ்வாபோட ஹெட்டை கவர் பண்ணும். அடுத்து உங்களோட ஸ்பெசிமென் டிரான்ஸ்போர்ட் பேக்குக்குள்ளே டியூபை உள்ளே வச்சுருங்க. உள்ளே இருக்கிற அப்சார்பன்ட் பேடை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எல்லோ டேப்பை பீல் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக உங்களோட ஃப்ளாப்பை ஸ்லிட் மேலே படுற மாதிரி வச்சு கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிவிடுங்க. இப்போது உங்களோட கார்ட்போர்ட் பாக்ஸை எடுத்து அதுக்குள்ளே உங்களோட ஸ்பெசிமென் டிரான்ஸ்போர்ட் பேக்கை வச்சுருங்க. கேர்ஃபுல்லாக கார்ட்போர்ட் பாக்ஸையும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது உங்களோட அன்யூஸ்டு பிளாஸ்டிக் என்வலப்பை எடுத்து அதுக்குள்ளே உங்களோட கார்ட்போர்ட் பாக்ஸை வச்சு கேர்ஃபுல்லாக அதையும் சீல் பண்ணிவிடுங்க. ஃபுல்ஃபில்மெண்ட் ஷீட்டில் கொடுத்துருக்கிற அந்த ரிட்டர்ன் லேபிளை கவனமாக பீல் பண்ணி எடுத்துகிட்டு பேக் பண்ணி வச்சுருக்கிற பார்சலுக்கு பின்பக்கம் கொஞ்சம் பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த ஸ்டிக்கரை ஒட்டிடுங்க. ஃபைனலாக ஒரு ஆன்டிபாக்டீரியல் டிஷ்யூ எடுத்து பார்சலை கம்ப்ளீட்டாக வைப் பண்ணிவிடுங்க. இப்போது உங்கள் பார்சல் போஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி. அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. ஸோ இன்னொரு புது வீடியோவில் ஒரு புது இன்ஃபர்மேஷனோட வந்து நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, this is Arun signing out. இன்னும் வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கா? Make sure to check with Arun. Thank you.